ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் ரங்கோலி. இன்றைக்கி எங்கள் அம்மா எங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச சாக்லேட் ரெசிபி பண்ண போகிறாங்க. அது ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. ஸோ அது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இவங்க தான் என்னுடைய மம்மி. வெல்கம் டு அனு மம்மி சமையல். நம்ம சேனலுடைய ஃபர்ஸ்ட் ரெசிபி வீடியோ சாக்லேட். இது குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். இது எங்கள் அம்மாவுடைய கைப்பக்குவத்தில் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்கள் அம்மா அதை செஞ்சிட்டாங்க அப்படின்னா எங்கள் வீடே வாசனையாக இருக்கும். ஸோ நாங்கள் எல்லாருமே இதுக்கு ஒரு பரம அடிமைனே சொல்லலாம். ஸோ இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதை நீங்கள் இந்த நியூ இயர்க்கு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த கப்புடைய அளவுக்கு நாம் 2 கப் சர்க்கரையை அளந்துக்க போகிறோம். ஸோ ஃபுல் கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை தட்டின ஃபுல் கப் தான். ஸோ 2 கப் அளந்து அம்மா பாகு காய்க்கிறதுக்காக அந்த பாத்திரத்திலேயே கொட்டிக்கிறாங்க. ஸோ அதே கப்பில் 2 கப் பால் பவுடர் அளந்துக்கலாம். ஸோ இதுவுமே தலை தட்டி தான். ஸோ இதில் நம்ம 5 ஸ்பூன் சாக்லேட் பவுடர் கலந்துக்கலாம். ஸோ கலந்துட்டு நமக்கு ஃபர்தராக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோடைய கலர், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கலக்க போகிறோம். ஸோ மேற்கொண்டு இதில் இன்னும் ஒரு 3 ஸ்பூன் கொக்கோ பவுடர் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ மொத்தமாக நமக்கு இப்போ தேவைப்பட்டது பார்த்திங்கன்னா 8 ஸ்பூன் கொக்கோ பவுடர். ஸோ ஸ்பூன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது டீஸ்பூன் தான், டேபிள் ஸ்பூன் கிடையாது. ஸோ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கலந்த கலவையுடைய கலரை நல்லா பார்த்துக்கோங்க. இது நாம் செஞ்ச பால் பவுடர் கொக்கோ பவுடர் கலவை. இது 50 கிராம் முந்திரியை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டது. அண்ட் கடைசியாக இது 5 ஸ்பூன் உப்பில்லாத வெண்ணெய். நாம் ஏற்கனவே அளந்து வச்ச 2 கப் சர்க்கரையில் 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு இப்போ நம்ம பாகு எடுக்க போகிறோம். ஸோ பாகு எடுக்கிறதுக்கு நம்ம அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை கரைய வரைக்கும் கிண்டி விட போகிறோம். ஸோ வாங்க பாகு எடுக்கலாம். சர்க்கரை கரைய கரைய நம்ம மெதுவாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். சர்க்கரை கரைஞ்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த கேப்பில் நாம் கொஞ்சோண்டு வெண்ணெய் எடுத்து தட்டில் ஃபுல்லாக நம்ம தடவி வச்சுக்கலாம். ஸோ இதில் தான் நம்ம சாக்லேட் செஞ்சு கடைசியில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை பாகு நுரைக்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ பாகு இப்போது இன்னும் கொஞ்சம் நுரைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ பாகு ரெடியாக இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது, ரெடியாக போகுது.
ஸோ பாகை தொட்டு நம்ம கையில் பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம கையில் பிசு பிசுன்னு ஒட்டணும், அவ்வளவுதான். ஸோ பாகு ரெடியான உடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நாம் கலந்து வச்சுருந்த பால் பவுடர் கொக்கோ பவுடர் கலவையை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கலக்கணும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிரும். ஸோ சிம்லேயே வச்சுட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ மொத்தமாக எல்லாம் கலந்து வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக, மொத்தமாக கொட்டிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொட்டி கலந்துக்கிட்டே இருப்போம். அது ஃபுல்லாக அந்த மாவை உள்வாங்கின பிறகு அடுத்து மேற்கொண்டு ஆட் பண்ணலாம். ஸோ எல்லா மாவையும் நம்ம பாகில் கலந்தாச்சு. ஸோ இப்போது நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பூன் வெண்ணெயை நம்ம போடுறோம். போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை கொஞ்சம் ஹையாக வச்சுக்கலாம். ஸோ ஹையாக வச்சுக்கிட்டு கைவிடாமல் கலந்துக்கிட்டே வருவோம். ஸோ சாக்லேட் ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் நாம் நான்ஸ்டிக் பேனில் பண்ணுறது ரொம்ப நல்லது, அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். தேவைக்கேற்ப வெண்ணெய் அடிக்கடி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ 2வது ஸ்பூன் வெண்ணெயை நம்ம கலக்கிறோம். கலந்து விட்டுக்கிட்டே வரலாம். ஸோ கலந்து விட்டுக்கிட்டே வர சாக்லேட் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக க்ளாஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ நிறைய வெண்ணெய் தேவைப்படாது. ஸோ 4 to 5 ஸ்பூன்ஸ் தான் தேவைப்படும், அதுக்கு மேலே தேவைப்படாது. ஸோ வெண்ணெய் சேர்த்தா நிறைய டேஸ்ட் வரும்னு சொல்லிட்டு நம்ம அதிகப்படியாக சேர்த்துட்டோம் அப்படின்னா சாக்லேட் ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ஸோ வெண்ணெயை அளவாக பார்த்து சேர்த்துக்குங்க. ஸோ நம்ம இப்போது 3வது ஸ்பூன் வெண்ணெயை சேர்க்குறோம். ஸோ வெண்ணெயை நம்ம சேர்க்க நல்ல அழகாக க்ளாஸியாக சாக்லேட் மாறிட்டே வருது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக்லேட் ரெடி ஆகிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த 50 கிராம் முந்திரி பருப்பை நம்ம கொரன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு நம்ம இறக்கி விட போகிறோம். ஸோ நம்ம இப்போ கடைசி ஸ்பூன் வெண்ணெயும் சேர்த்துடலாம். ஸோ இது ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காங்க. சாக்லேட் நல்லா க்ளாஸியாக சூப்பராக வந்துருச்சு. ஸோ இதில் நாம் ஏற்கனவே கொரன்னு அரைச்சி வச்சுருக்கக்கூடிய 50 கிராம் முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அந்த சாக்லேட் அந்த முந்திரி பருப்புடைய அந்த பொடி ஃபுல்லாக நல்லா கலக்கணும். ஸோ நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 1 மினிட் நல்லா கலந்து விடுங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சேர்ந்து அழகாக உருண்டு வரும், பார்ப்போம். ஸோ எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் சேர்ந்து அழகாக உருண்டு வருது பாருங்கள். ஒரு அல்வா பதத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கெட்டியாக உருண்டை திரள வேண்டாம். ஓரளவுக்கு அல்வா பதத்தில் இருக்கும் போதே நாம் ரெடி ஆக்கிக்கலாம்.
ஸோ இன்னும் ஒரு 1 மினிட்டில் நம்ம இதை இறக்கிடலாம். ஸோ இதுதான் அதோடைய கன்சிஸ்டன்சி, பார்த்துக்குங்க. உடனே நம்ம சாக்லேட் கலவையை எடுத்து நம்ம நெய் தட்டின தட்டில் ஊற்றிடலாம். தட்டில் ஊற்றியாச்சு. கொஞ்சம் பொறுக்கிற சூட்டில் இருக்கும் போதே நம்ம பீஸ் போட்டுடலாம். அப்போ தான் பீஸ் போட ஈஸியாக வரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். நம்ம கிரியேட்டிவ் ரங்கோலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.